இந்த ஒரு டாப்பிக்கை இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பேசணுன்னு எனக்கு தோணுச்சு. செல்ஃப் வர்த், செல்ஃப் லவ், நம்ம மேலே நமக்கு இருக்கிற மரியாதை, நமக்கு இருக்க வேண்டிய அந்த அன்பும் மரியாதையும் எவ்வளோ முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு எனக்கு தோணுனதுக்கு காரணம், எனக்கு வந்த மெசேஜஸில் என்னால் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை என்னால் அச்சீவ் பண்ண முடிய மாட்டேங்குது, அதுக்கு இந்தந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மெசேஜஸில் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிற லைன்ஸ் எனக்கே என்னை பிடிக்க மாட்டேங்குது. நான் என்ன செஞ்சாலும் எனக்கு சரியாக வர மாட்டேங்குது, என்னால் எதையுமே சரியாக அச்சீவ் பண்ண முடிய மாட்டேங்குது, எனக்கே என் மேலே ஒரு மரியாதை இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே சொல்கிறாங்க. எனக்கு அதை கேட்கும் பொழுதும் அந்த மாதிரி மெசேஜஸை ரீட் பண்ணும்போது இந்த டாபிக் நிச்சயமாக எல்லாருக்குமே இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். செல்ஃப் வர்த் பற்றி எனக்கு தோன்ற சில விஷயங்களை சொல்கிறேன். செல்ஃப் வர்த்னா நமக்கே நம்ம மேலே இருக்க வேண்டிய மரியாதை ஏன் கம்மியாகுது, ஆர் சில டைம்ஸ் ஏன் அது இல்லாமல் இருக்குது. நம்மளை பற்றி நமக்கு இருக்கிற மதிப்பு கம்மியாகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதிகப்படியான ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து வச்சுருந்தோன்னு வைங்களேன், எப்போவுமே நம்மளுக்கு நம்ம மேலே இருக்கிற மரியாதை அப்படியே மாறிக்கிட்டே தான் இருக்கும். சில நேரம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரம் கம்மியாக இருக்கும். அதுக்கு ரீசன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்தோம், மற்றவங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே நம்ம பூர்த்தி செஞ்சிட்டோம், அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற வேல்யூ ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போ உடனே நம்ம மைண்டில் நம்மளை பற்றின இமேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது அவங்க எதிர்பார்த்தபடி நம்மளால் இருக்க முடியல, ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் அவங்களோட எதிர்பார்ப்பை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிலாம் நம்ம இருக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை பற்றின ஒரு இமேஜ் இம்மீடியட்டாக ட்ராப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உடனே அது நமக்குள்ள நம்மளை பற்றின ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதுவும் கீழே போக தான் செய்யும். ஸோ செல்ஃப் வர்த்துன்றது மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது என்றைக்குமே ஸ்டேபிளாகவும் இருக்காது, நம்மளுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்காது. சரி, அப்போது மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னா எதை வச்சு அந்த செல்ஃப் வர்த்தை நான் டிசைட் பண்ணணும் ஸ்வேதா அப்படின்னு கேட்டால் எதை வச்சுமே கிடையாது. இப்போது உங்களோட சுய மதிப்பு, ஓகே, உங்களுக்கே உங்கள் மேலே இருக்க வேண்டிய மதிப்பு எது மேலேயும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்ற நான். இப்போது சாதிச்சாதான் எனக்கு நிறைய மதிப்பு நான் கொடுத்துக்கணுமா, இல்லை ஜெயிச்சாதான் நான் என் மேலே மதிப்பு கொடுத்துக்கணுமா, இல்லை சம்பாதிச்சாதான் நான் செய்யணுமா, இல்லை இவங்க என்னை பற்றி இவ்வளோ எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க அதெல்லாம் நான் பூர்த்தி பண்ணாதான் என் மேலே இருக்கிற மரியாதை இம்ப்ரூவ் ஆகணுமா. இது எந்த ஒரு ஃபேக்டரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. மனுஷங்களாக இருக்கிற நம்ம எல்லாருமே we are all precious. நம்ம ஒவ்வொருத்தருமே ரொம்ப வேல்யூபிளான பீப்புள். நம்ம எது செஞ்சாலும் செய்யாட்டியுமே கூட நமக்கு நம்ம மேலே இருக்கிற மரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு முதல்ல நம்மளை பிடிக்கணும். இன்னும் சொல்லணுன்னா, இப்போ நம்ம பர்சனல் க்ரோத் ரிலேட்டடாக எவ்வளவோ டாபிக்ஸ் நம்ம பேசுகிறோம்ல. கம்யூனிகேஷன் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, தன்னம்பிக்கை எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி நம்ம ஒரு இலக்கை செட் பண்ணுறது, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பேசுகிறோம், இது எல்லாமே நம்ம நிறைய படிக்கிறோம். பட் இது எல்லாத்துக்குமே ஆணி வேறாக இருக்கிறது நமக்கு நம்மளை பிடிக்கணும், நமக்கு நம்ம மேலே மரியாதை இருக்கணும். அதுதான் இருக்கிறதுலே த பேஸ். அதை நம்ம சாலிடாக செட் பண்ணாமல் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ திறமையானவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இலக்கு வச்சு போராடிட்டு இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய சக்ஸஸை லைஃப்பில் அச்சீவ் பண்ணாலும் சரி, இந்த செல்ஃப் வர்த் உள்ளுக்குள்ளே நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்றது ஸ்ட்ராங்காக இல்லாமல் அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ கட்டிட்டு போனாலும் அதில் ஒரு பயன் இருக்கா அப்படின்ற ஒரு குவெஸ்டின் இருக்குங்க. செல்ஃப் வர்த்தை நம்ம ஸ்டேபிளாக வச்சுக்கணும், அதுதான் த பேஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன், நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். நெகட்டிவான சில விஷயங்கள் நடக்கலாம், திடீர்னு ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வரலாம், போராட்டங்கள் வரலாம், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பிரச்சனைகள் வரலாம். பட் இது எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம், நமக்கு வெளியே நடக்கிற ஒரு விஷயங்கள். பட் இது எல்லாமே நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு உலகம் இருக்குல்ல, நமக்குள்ள ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த ஒரு தூய்மையான அந்த இடத்துல நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோன்றது தான் பேஸ்ன்னு நான் சொன்னேன். ஸோ உள்ள நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோன்றதுக்கு ஃபியூயல் போடுறதே இந்த செல்ஃப் வர்த் தான். நமக்கு நம்மளை பற்றின ஒரு உயர்வான எண்ணம் இருக்க வேண்டியது நிஜமாகவே ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அதை எப்படியாவது டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அதை டெவலப் பண்ணணும்னு நான் சொல்லும்போது இந்த மெத்தட் அந்த மெத்தட் இது எதுவுமே இல்லை. எப்போல்லாம் உங்களை பற்றி மட்டம் தட்டுற மாதிரி உங்களுக்கு எண்ணம் தோணுதோ, இல்லை உங்களை பற்றி நெகட்டிவான சில எண்ணங்கள் உங்கள் மனசில் உதிக்கும் பொழுது எல்லாமே அதை பாசிட்டிவான எண்ணங்களை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களை பிடிக்காத பொழுது, உங்களையே நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது அப்படி கிடையாது,
கிடையாது. நான் முதல்ல எனக்கு அன்பாக இருக்கணும். நான் எனக்காக நான் நின்னால் மட்டும்தான் என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை தைரியமாக கேள்வி கேட்கறதுக்கும் தைரியமாக அதை எதிர்கொள்கிறதுக்கும் எனக்கு ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ மனசுக்குள்ளே நம்ம என்னென்ன வார்த்தைகள் சொல்கிறோன்றத தெளிவாக இருங்க. ஒரு விளையாட்டுக்கு கூட, ஒரு ஜோக்காக கூட நம்மளை வந்து தப்பாக நம்ம என்றைக்குமே பேசிடக்கூடாது. ஸோ அந்த இடத்துல முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஒரு விஷயத்தில் தோற்று போயிட்டா என்னால் எதையுமே சரியாக செய்ய முடியல, எனக்கு எப்போவுமே தோல்வி தான் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறது ஒரு விதம். இந்த முறை தான் நான் தோற்று போயிட்டேன், இதனால் என்னோட மதிப்பு முடிவு ஆகாது அப்படின்னு பார்க்குறது இன்னொரு விதம். ஸோ நம்ம எப்படி பார்க்குறோன்றதுல தான் எல்லாமே இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்து எல்லா விதமான அன்பும் எல்லா விதமான மரியாதையும் எல்லா நல்ல விஷயங்களும் எனக்கு நடக்கணும், எனக்கு கண்டிப்பாக கிடைச்சாகணுன்ற உறுதியான நம்பிக்கை நம்மளுக்கு முதல்ல வேணும். நம்ம எது ரொம்ப நம்புகிறோமோ அதுதான் நம்மளை வந்து சேர்ந்தடையும். ஸோ செல்ஃப் ஒர்த், செல்ஃப் எஸ்டீம் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டைம் கிடைக்கும்போது, ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது படித்து பாருங்கள். நிச்சயமாக சுய முன்னேற்றம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா செல்ஃப் ஒர்த் தான் த பேஸாக இருக்கணும். ஆன் தட் பாசிட்டிவ் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன்.